வெல்கம் டு எடிஃபிகேஷன். இன்னைக்கு நாம நேத்திக்குள்ள ஸ்டோரியோட கண்டினியூட்டியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸ்டோரியில அவங்க ஹஸ்பண்ட்க்கு அந்த பிளம்பரை எப்படி முன்னாலேயே தெரியும் அப்படிங்கறதுல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஸ்டோரிக்குள்ள போயிடக்கூடாது. நம்ம இங்க கொடுக்கக்கூடிய ஃப்ரேஸ உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களோட டே டு டே கம்யூனிகேஷன்ல எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் நீங்க கான்சியஸா இருக்கணும். ஓகே, பார்க்கலாம். I was on a field tour. I was on a field tour. நான் டூர் போயிருந்தப்ப I fell unconscious on the road. நான் ரோட்ல மயங்கி விழுந்துட்டேன், unconscious ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றோம். I was on a field tour. I fell unconscious on the road. An uncle took me to his house. An uncle took me to his house. என்ன அந்த அங்கிள் அவரோட வீட்டுக்கு கூட்டு போனாரு. Gave me medicine and took care of me. Gave me medicine and took care of me. எனக்கு மெடிசன் கொடுத்தாரு, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. He is the one. அவருதான் இவரு. He is the one. அவருதான் இவரு அப்படின்னு சொல்றோம். அடுத்து, if you hadn't taken me on the our house. If you hadn't taken me on your house. நீங்க என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலன்னா I would have been lying unconscious on the road. நான் ரோட்லே தான் அன்கான்சியஸா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ would have எப்ப யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. would have பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். நம்மளால இப்ப அதை மாத்த முடியாது. ஆனா அதை மாத்தின மாதிரி இமேஜின் பண்ணி பேசணும். ஓகே, I would have been lying unconscious on the road. நான் ரோட்லே தான் விழுந்து இருந்திருப்பேன். I'm very thankful to you. I'm very thankful to you. நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சொல்ல. ஓகே, அடுத்து நம்ம பிளம்பர் இப்ப பேச ஸ்டார்ட் பண்றாங்க. You were sick that day. You were sick that day. அப்ப நீ உடம்பு சரியில்லாம இருந்த. So it was my duty to take care of you. It was my duty to take care of you. உன்னை பாத்துக்கிறது என்னோட கடமை. சொல்லிட்டு okay, I'm leaving now. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. I'm leaving now. முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க present continuousல நீங்க பேசலாம். ஓகே, I leave now அப்படின்னும் சொல்லலாம். I'm leaving nowனும் சொல்லலாம். ஓகே, அடுத்த, உதவி செஞ்சவங்கள அப்படியே கிளம்ப விட்டுடுவாரா? இல்ல, என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. அங்கிள், where are you going? Where are you going? எங்கே போறீங்க? You have come home for the first time. You have come home for the first time. நீ என் வீட்டுக்கு முதல் தடவையா வந்திருக்கீங்க. Now it's my time. Turn to take care of you. Now it's my time. Turn to take care of you. இப்போ உங்களை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஆனா இந்த சமயத்துல நம்ம பிளம்பருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. ஏன்னா அவங்க வைஃப் அவங்கள எப்படி ஹார்ஸா பேசினாங்கன்னு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோமா? பார்க்கலாம். ஓகே, இப்போ அவங்க வைஃப் கிட்ட go and make hot fritter for uncle. Fritter நோட் பண்ணிக்கோங்க. Fritter அப்படின்னா ஆயில்ல கம்ப்ளீட்டா டிப் பண்ணி பொரிக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸையுமே நீங்க ஃப்ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வடையில ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ பெரிய பவ் பஜ்ஜி எதா இருந்தாலும் சரி, எண்ணெயில கம்ப்ளீட்டா டிப் பண்ணி எடுக்கிற எல்லாத்தையும் நீங்க ஃப்ரைட்டர் அப்படின்ற வேர்டால சொல்லலாம். ஓகே, go and make hot fritter for uncle. ஏதாவது அங்கிளுக்கு நல்ல காரசாரமா முறுமுறுன்னு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அங்கிள், நோ நோ ஐ கான்ட் சிட் ஹியர். நம்ம அங்கிளுக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்லையா? நோ நோ ஐ கான்ட் சிட் ஹியர். என்னால இங்க உட்கார முடியாது. அண்ட் ஐ கான்ட் ஈட் எனிதிங் அட் யுவர் ஹவுஸ். ஐ கான்ட் ஈட் எனிதிங் அட் யுவர் ஹவுஸ். என்னால வீட்ல எதுவும் சாப்பிட முடியாதுப்பா அப்படிங்கவும், வாய் வை அங்கிள், ஏன் அப்படின்னு கேட்கவும் நம்ம அங்கிள் ரிவீல் பண்ண போறாரு. I just sat here. I just sat here. நான் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்திருந்தேன். பாஸ்ட் டென்ஸ்ல இல்லையா? I just sat here. நான் இங்க உட்கார்ந்திருந்தேன். So madam got angry. So madam got angry. மேம் ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. She said, my sitting has made the sofa dirty. My sitting has made the sofa dirty.
நவ் இங்க மை சிட்டிங் ஹாஸ் மேட் த சோஃபா டேட்டில இந்த சிட்டிங் அப்படின்றது அந்த செயலை குறிக்கும். அவங்க அந்த சோஃபால உட்கார்ந்திருந்தனால அந்த சோஃபாவே அழுக்கானதா அந்த மேம் சொன்னாங்க இல்லையா? அந்த செயலை சொல்றோம். ஓகே. She said, my sitting has made the sofa dirty. ஓகே. அடுத்து I'm a poor man. நான் ஏழை தான். I don't deserve to sit on this sofa. இந்த சோஃபால உட்கார எனக்கு தகுதி இல்ல. நான் இதுல உட்காரணும்னு நினைக்க கூடாது. இது மாதிரி. Don't deserve. ஓகே. I don't deserve to sit on this sofa. அடுத்து and I should have sat on the floor myself. And I should have sat on the floor myself. என் கூட சேர்ந்த phrase நீங்களும் once repeat பண்ணீங்கன்னா, அந்த phrase உங்க வாய் பழகும். அப்போ பேசும்போது அந்த இடத்துக்கு தக்கன அந்த சென்டென்ஸ் phrase நீங்க ஈஸியா வரும். ஓகே. And I should have sat on the floor myself. நானே தரையிலதே உட்கார்ந்திருந்திருக்கணும் அப்படின்றாப்ல. அடுத்து நம்ம இவங்க ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சமா கோவம் வருது. இஸ் அங்கிள் ரைட்? இஸ் அங்கிள் ரைட்? அங்கிள் சொல்லுதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறது 2 பேருமே அங்கதானே இருக்காங்க. அப்ப நம்ம மறுபடியும் எல்லா கதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இஸ் அங்கிள் ரைட்? அப்படின்னா அவங்க சொல்றது சரியா? ஓகே. டிட் யூ சே திஸ் அங்கிள்? டிட் யூ சே திஸ் அங்கிள்? இத நீ அங்கிள்ட்ட சொன்னியா? டிட் யூ சே திஸ் அங்கிள்? வில் யூ சே சம்திங்? ஏதாவது பேசு. வில் யூ சே சம்திங்? ஏதாவது பேசு. ஓகே. அடுத்து அங்கிள் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. சார், டோன்ட் ஆங்ரி வித் மேம். டோன்ட் ஆங்ரி வித் மேம். மேம் கிட்ட கோவப்படாதீங்க. ஷீ ட்ரீட்டட் மீ த சேம் வே. ஷீ ட்ரீட்டட் மீ த சேம் வே that every rich person treat a poor man. Every rich man treat a poor man. எல்லா பணக்காரங்களும் ஏழை கிட்ட எப்படி நடந்துப்பாங்களோ அப்படிதான் அவங்க என்னைய ட்ரீட் பண்ணாங்க. இந்த இடத்துல பாருங்க, எவ்ரி ரிச் மேன் ட்ரீட் அ புவர் மேன் அப்படின்றது நார்மலா பேசக்கூடிய சிம்பிள் பிரசன்ட். இந்த மாதிரி சிம்பிள் பிரசன்ட்ட இவங்க அப்படி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்றோம். பாஸ்ட்ல சேர்த்து சொல்றோம். நல்லா கவனிக்கணும். She treated me the same way. Treated me நடந்து கொண்டார்கள். She treated me the same way that every rich man treat a poor man. எல்லாரும் நடத்துற மாதிரி தானே இவங்க என்ன நடத்தினாங்க. ஓகே. ஸோ நாம பேசும்போது சம்டைம்ஸ் நம்ம ப்ரெசென்ட்ல தான் பேசுறோம், பாஸ்ட்ல தான் பேசுறோம்னு இல்லாம கலந்தும் பேசுவோம். இத போல. ஓகே. கவனமா பாருங்க. அடுத்து மேம், even though even though அப்படின்னா இருந்தாலும் கூட. ஓகே. even though I don't have house. even though I don't have house. என்ற வீடு இல்ல. எத மாதிரி இல்ல. as big as yours. உன்கிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட இல்லைன்னா கூட. ஓகே. even though I don't have house as big as yours. உன்கிட்ட இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய வீடு மாதிரி என்கிட்ட இல்லைன்னா கூட. as sofa as expensive as yours. இந்த அசஸ் வரக்கூடிய சென்டென்ஸ் கொஞ்சம் நல்லா பாருங்க. நல்லா இருக்கும். a sofa as expensive as big as இத போல. ஓகே. a sofa as expensive as yours. என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பென்சிவான சோஃபா என்கிட்ட இல்லைன்னா கூட. money as much as yours. காசு உன்கிட்ட இருக்கிற மாதிரி கூட அளவு கூட என்கிட்ட இல்லைனாலும். but my heart is bigger than yours. my heart is bigger than yours. ஓகே. புரிஞ்சிருச்சீங்களா? இந்த மாதிரி சென்டென்ஸ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க சொல்லுங்க. அப்பனா தான் அது நல்ல ஃப்ளூயன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. மேம், even though I don't have house as big as yours, as sofa as expensive as yours, money as much as yours, but my heart is bigger than yours. Okay. அடுத்து if someone come to my house. இப்போ நம்மளோட பிளம்பர் ரொம்ப மனமுருகி பேச போறாரு. பேசுற சென்டென்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்களும் இந்த சென்டென்ஸை உங்க சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கவனிக்கலாம். If someone come to my house, I can sit on the floor. யாராவது என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, I can sit on the floor. என்னால தரையில உட்கார முடியும். And I give a chair to the one who came to my house. And I give a chair to the one who came to my house. என் வீட்டுக்கு யார் வந்தாங்களோ
அவங்களுக்கு சேர குடுத்துட்டு, "ஐ கேன் சிட் ஆன் த ஃப்ளோர்." என்னால தரையில உட்கார முடியும். இல்லையா? ஐ மே பி புவர். ஐ மே பி புவர். நான் ஏழையா இருக்கலாம். பட் ஐம் நாட் அ பேர்ட் பெர்சன். ஐம் நாட் அ பேர்ட் பெர்சன். நான் கெட்டவன் கிடையாது. இஃப் ஐ ஃபெயிண்டட் டுடே நான் நோட் பண்ணிக்கோங்க. ஃபெயிண்டட் மயங்கி விழுறதுக்கு பேரு தான் ஃபெயிண்டட் பாஸ்ட்ல. ஓகே. இஃப் ஐ ஃபெயிண்டட் டுடே நான் மயங்கி விழுந்திருந்தேன்னா, யூ வுடன்ட் ஹேவ் ஆஸ்க்ட் மீ ஃபார் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஒரு கிளாஸ் தண்ணி வேணுமான்னு நீ கேட்டிருக்க மாட்டியா? If I fainted today, you wouldn't have asked me for a glass of water. என்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி வேணுமான்னு கேட்டிருக்க மாட்டியா? It is very important for a person to be honest. It is very important for a person to be a honest or human. எல்லாருமே ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனா இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது உண்மைதானே? It's very important for a person to be a honest or human. இல்லையா? அடுத்து if you can't be a human உன்னால மனிதனா இருக்க முடியலன்னா then what is the use of this wealth அந்த பணக்கார தன்மை சொல்றாங்க then what is the use of this wealth இவ்ளோ பணம் இருந்தா என்ன புண்ணியம் நீ ஒரு மனுஷனா இல்லைன்னா if a tired man can't get if a tired man can't sit in your house if a tired man can't sit in your house ஒரு வயசான ரொம்ப டயர்டா உள்ள மனிதன் உன் வீட்ல உட்கார முடியலன்னா a thirsty man can't get a glass of water தாகத்தோட இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு டம்ளர் தண்ணி இங்க இருந்து கிடைக்கலன்னா then what is the use of this wealth then what is the use of this wealth இந்த வசதி வாய்ப்புகள்னால என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறாரு கரெக்ட் தானே இல்லைங்களா if you can't be a human then what is the use of this wealth if a tired man can't sit in your house, a thirsty man can't get a glass of water, then what is the use of this wealth? நீங்களும் இத உங்களுக்கு நீங்களே அதை ரீட் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி நீங்க ரியல் டைம்ல பேச முடியும். ஓகே அடுத்து டு பி கண்டினியூ. நம்மளோட பிளம்பர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இதுக்கப்புறம் கதை எப்படி மூவ் ஆகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். Until then, take care. Bye bye.